ஏப்ரல் 11, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய கிருபையை ஊற்றி உங்களை உயர்த்துவார். May the Lord pour out new grace in your life and lift you up. புலம்பல் 3 அதிகாரம் 22 வசனம் 23 வசனம். Lamentations chapter 3 verse 22 and 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியதாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். நேற்றைய தோல்வி இன்று உங்கள் வெற்றியை தடுக்காது. அவர் உங்களுக்கு புதிய தொடக்கத்தை அளிப்பார். சோர்வாக இருந்த இடத்தில் புத்துணர்ச்சி தருவார். கீழே விழுந்திருந்தாலும் அவர் உங்களை மீண்டும் எழுப்புவார். அவருடைய உண்மைத்தன்மை உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். Because of the Lord's great love we are not consumed, for his compassions never fail. They are new every morning. Great is our faithfulness. My dear brothers and sisters, the grace of the Lord is new every day in your life. Yesterday's failure will not stop today's victory. He will give you a new beginning. Where you felt tired, he will renew your strength. Even if you have fallen, he will lift you up again. His faithfulness will do great things in your life. நாம் யாவரும் சேர்ந்து பின்வரும் ஜெபத்தை சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையால் எங்களை நிரப்பும். எங்கள் சோர்வை நீக்கி புதிய பலனை தாரும். எங்களை மீண்டும் எழுப்பி உமது வழியில் நடத்தும். உமது உண்மை தன்மையை எங்கள் வாழ்க்கையில் காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.